Dear 10th students, நம்ம சாப்டர் 6ல ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு 2 மார்க் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.5 ரூட் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டா. இது வந்து எல்ஹெச்எஸ் சைடு. இதை வந்து நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணோம். அதனால் நம்ம இப்போ வந்து எல்ஹெச்எஸ் சைடை நம்ம எடுத்துக்கணும். என்ன இருக்குது? 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ இந்த 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டா நேற்றே சொல்லியிருக்கேன். இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டினாமினேட்டரோட கான்ஜுகேட் 1 மைனஸ் காஸ் தீட்டாவோட கான்ஜுகேட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. 1 மைனஸ் காஸ் தீட்டாவோட கான்ஜுகேட் என்ன? 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவை நியூமரேட்டர் டினாமினேட்டரில் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான லைனு. புரியுதா? டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 1 மைனஸ் காஸ் தீட்டாவோட கான்ஜுகேட் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவை மல்டிபிள் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் அடுத்து மேலே பாருங்க, 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ரெண்டு சேமாக இருக்கா? இப்போ என்னன்ட்டு எழுதலாம்? 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் தானே, அந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ இந்த கீழே பாருங்கள், 1 மைனஸ் காஸ் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டான்னு இருக்கா. இப்போ சைன் சேஞ்சாக இருக்கா? அதனால் அப்படியே எழுதிங்க. ஒன் ப்ளஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ அடுத்து இந்த 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு டிவைடட் 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. அதுக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஏங்கிறது 1, பிங்கிறது காஸ் தீட்டா. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு என்ன? 1. ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு என்ன? காஸ் தீட்டா. ஸோ அப்போ அதை நம்ம 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அடுத்த இது என்ன பண்ணுறோன்னா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. டிவைடட் பை இங்கே ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண சொன்னால, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இது ஐடென்டிட்டி ஃபார்முலா. இப்போ நமக்கு வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் அப்படியே வச்சுட்டோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்ட்டு ஆகிடும். இப்போ நமக்கு ஏன்னா இங்கே என்னன்னு இருக்கு? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன பிரதியிடலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ட்டு போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்க? சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஐடென்டிட்டியோட ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரூட் வந்து தனித்தனியாக எடுத்துக்கிறேன். நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக எடுத்துக்கலாம். 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் தீட்டாவை தனியாக எடுத்துக்கணும். பாருங்க, இந்த ரூட்டும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி இந்த ரூட்டும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைன் என்ன இருக்குது? 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இந்த சைன் தீட்டாவை நான் நியூமரேட்டரில் இருக்கிற ரெண்டு வேல்யூக்குமே பிரித்து எழுதிக்கிறேன். 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். 1 பை சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்ன? கொசிகன் தீட்டா. 1 பை சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்ன? கொசிகன் தீட்டா. ஓகேவா?
ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்ன காட் தீட்டா. இப்போ நமக்கு தேவையான ஆர்ஹெச்எஸ் சைடு வந்துருச்சு. ஓகேவா? எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுறோம். இது மாதிரியே முன்னாடி ஒரு சம் எக்ஸசைஸில் நடத்தியிருக்கேன். இது ரெண்டையுமே 2 இம்பார்ட்டன்ட் தான், போட்டு பாருங்கள். ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்ட்டு லாஸ்ட்டாக எழுதிங்க. தேங்க்யூ.